தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சிஎம் விஜய் வெற்றி செல்லாது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் 2024ஆம் ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 107 தொகுதிகளில் வெற்றி பெற்று மைனாரிட்டி அரசை அமைத்தார். இந்த சூழ்நிலையில் நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றார். திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்துவிட்டார். அங்கு விரைவில் இடைத்தேர்தல் வரவுள்ளது. இந்த சூழ்நிலையில் பெரம்பூர் தொகுதியில் ஜோசப் விஜய் வெற்றி பெற்றார். அவரது வெற்றியை எதிர்த்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது சிஎம் விஜய் வெற்றி பெற்றது செல்லாது என்று கூறி ஒரு 3 பேர் வழக்கு தொடுத்துள்ளார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொதுவாக இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வரும்பொழுது அதன் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் தாண்டி தான் தீர்ப்பு வரும். அப்போ தீர்ப்பு வந்தால் என்ன, வராட்டினா என்ன, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ சிஎம் வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பெரம்பூரில் தொகுதியை சார்ந்த 3 பேர் வழக்கு தொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்பு வர குறைஞ்சது 20 வருஷம் ஆகும். அந்த 20 வருஷம் ஆகி தீர்ப்பு வரும்போது இவரது 5 ஆண்டு பதவிக்காலம் முடிஞ்சு கூடுதலாக ஒரு 15 ஆண்டுகள் ஆகிரும். அப்போ வழக்கு தொடுத்தவர் ஏன் வழக்கு தொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டு நிலவரம் அப்படித்தான் இருக்குது. சமீபத்தில் கூட அப்பாவு அவருடைய வெற்றி செல்லாது, இன்பதுரை வெற்றி செல்லாதுன்னு சொல்லி அப்பாவு வழக்கு தொடுத்தாப்புல 15 வருஷம் கழிச்சு தான் தீர்ப்பு வந்துச்சு. அதே மாதிரி தான் தற்பொழுது சிஎம் வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லி 3 பேர் வழக்கு தொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உதயநிதி வெற்றி செல்லாதுன்னு சொல்லி வழக்கு தொடுத்திருக்காங்க. தற்பொழுது சிஎம் வெற்றி செல்லாது அப்படின்னு வழக்கு தொடுத்திருக்காங்க. அது தீர்ப்பு வரும்போது எப்படி தீர்ப்பு வருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வழக்கினால் முதலமைச்சருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.